வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறோம். அன்னாரது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தமிழ் உள்ளங்கள் அனைவரையும் வருக வருக என்று வணங்கி வரவேற்கின்றோம். நன்றியுரையாற்றுவதற்காக கவிஞர் கதிரொலி ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். கதிரொலி ஐயா அவர்கள் தனக்கே உரிய சிறந்த தமிழில் கவிதை படைப்பவர், பல நூல்களை படைப்பவர், நூல் ஆசிரியர், பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். ஐயா அவர்கள் கதிரொலி ஐயா அவர் கவிஞர் கதிரொலி ஐயா அவர்கள் நன்றியுரையாற்ற வருகை தந்துள்ளார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். உயர் சிறப்பு மருத்துவர் திரு நாகராசன் ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுகள் முழுவதையும் பதிவு செய்து மாதம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த கோவையில் நடக்கும் அத்தனை இலக்கிய உரைகளையும் இலக்கிய நிகழ்வுகளையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்ற ஐயா ஜெயபால் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்கு அழைப்பிலேயே குறிப்பிட்டுள்ளோம். அதாவது தமிழ்நாடு இலக்கிய பேரவை இந்த மாதத்தினுடைய 274ஆம் திங்கள் கூட்டம் தமிழ்நாடு இலக்கிய பேரவை என்று யூடியூபில் அடித்து 274 என்று போட்டிங்கன்னா இந்த நிகழ்வு நமக்கு கிடைக்கும். ஐயா அவர்களுடைய பணி அளப்பரிய பணி, எதையும் எதிர்பாராமல் ஐயா அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவை சார்பாக வருக வருக வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி.